ரொம்ப மகிழ்ச்சி. செடாயோட சென்னை லான்ச்சில் என்னை அழைத்த மரியாதைக்குரிய இதயம் நிறைந்த அன்பு சகோதரர் செடாயோட சேர்மேன் திரு ரியாஸ் அவர்கள். நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் 1.5 மணி நேரம் இருப்பேன், 2 மணி நேரம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஷோவே ஒத்துப்பேன். நான் செடாயில் வந்தால் மட்டும்தான் நேரம் கணக்கே கிடையாது. ஏன்னா எந்த இடத்தில் அன்பு அதிகம் இருக்கிறதோ அந்த இடத்தில் நாமும் அதிக நேரம் இருந்தே தீர வேண்டும், வேற வழியே இல்லை. யார் என்ன செய்கிறானே தெரியாது, ஆனால் சில வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். செடாய் அந்த மாதிரி தான். ஒவ்வொரு நகரத்திலும் லான்ச் பண்ணி மிக சத்தமில்லாமல் ஒரு சரித்திரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பிஸ்னஸ் ஃபோரம் செடாய்னு சொல்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் யார் என்பதை நீங்கள் தான் இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டுமே தவிர இந்த உலகம் ஒருபோதும் தானாக வந்து கேட்பதற்கு தயாராக இருக்காது என்பதை இங்கே இருக்கிற எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஒரு ஃபோரம். நீங்கள் யாருன்னு வந்து நீங்கள் சொல்லணும். ஒருத்தர் வந்து சொன்னார் பாருங்க, கொசு கடிக்கிறப்ப நான் கால் பண்ணுங்கன்னு அந்த ஆள் கலக்கிட்டான். அந்த நண்பன் எங்கே? அந்த நண்பன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உட்காருங்க பிரதர், வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க அந்த வார்த்தையை. இப்போ இங்கே நம்ம கேட்ட எத்தனை பேர் கொசு கடிச்சா என்ன ஞாபகம் வரும்? அவர் பேர் ஞாபகம் வருதோ இல்லையோ? ஒருத்தர் சொன்னாருங்க நம்ம செடாயில் கொசு கடிக்கிறப்ப. இன்னொரு அக்கா பாருங்க, பிஸ்னஸை டெவலப் பண்ணா இன்வெஸ்டருக்கு பேசுது அந்த அக்கா. மசாலா கலை மசாலாவா அந்த அக்கா, நான் இன்வெஸ்டருக்கு வந்தீங்கன்னா நான் நல்லா பண்ணி கொடுப்பேன். நான் ரியாஸாரே அசந்து போயிட்டார். என்ன பிஸ்னஸ் டெவலப் வந்தால் பிஸ்னஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அந்த அக்கா வந்திருக்கு. சார் நான் என்ன சொல்கிறேன், வார்த்தைகளை எப்படி பேச வேண்டும் என்று ஒரு பிஸ்னஸ்மேன் அவசியமாக தெரிஞ்சு வச்சிருக்கணும்.